வணக்கம் நண்பர்களே. நான் பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் நான் அட்வொகேட்டாக இருக்கிறேன். ஆர்டிஐ அண்ட் லீகல் ஃப்ரண்ட்டோட ஸ்டேட் செக்ரட்டரி நான். ஆர்டிஐ அண்ட் லீகல் ஃப்ரண்ட்டோட அந்த ஒரு ஆர்கனைசேஷன், அது நேஷ்னல் லெவலில் அது ஒரு பெரிய அமைப்பு. அதில் மாநில செயலராக நான் இருக்கிறேன். அது இல்லாமல் நிறைய சமூக சேவைகள் பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன். தொடர்ந்து வீடியோஸ்கள் நம்ம நிறைய போட்டு கொண்டிருக்கிறோம். நமக்கு தனியாக சேனல் இருக்குது, நான் தொடர்ந்து நிறைய பண்ணிகிட்ருக்கோம். நான் கடந்த நாட்களில் நிறைய வீடியோஸ் நான் போட்டிருந்தேன். ஐபிசி சட்டமாக இருக்கட்டும், சிஆர்பிசியாக இருக்கட்டும், உமன் ஹராஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், அதை பற்றி நிறைய சட்ட விழிப்புணர்வு, ஒரு லீகல் அவேர்னஸ் தொடர்ந்து நான் பண்ணி கொண்டிருக்கிறேன். நான் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு எம்எல்ஏ, மெம்பர் ஆஃப் லெகிஸ்லேட்டிவ் அசம்பிளி, ஒரு லெகிஸ்லேச்சர் இருக்குது. அதில் சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்கல்ல, எம்எல்ஏஸ் இருக்காங்க. ஸோ அந்த எம்எல்ஏ எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க, என்ன பவர் இருக்குது அவங்களுக்கு அந்த எம்எல்ஏக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம அதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். எம்எல்ஏட பவர் என்னது, எம்எல்ஏ ஃபங்க்ஷன் என்னது, அவங்க டியூட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி, ரோல்ஸ் என்னது நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஏன்னா அநேக ஜனங்களுக்கு தெரியல. ஒரு 5 வருஷம் ஒரு எம்எல்ஏ தேர்ந்தெடுத்து ஒரு எம்எல்ஏ அப்பாயிண்ட் ஆகுறாங்க, சார்ஜ் எடுக்கிறாங்கன்னா 5 வருஷம் அவங்களுக்கு டென்யூர் இருக்கும், அவங்க டேர்மோடைய ஆஃபீஸு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஓட்டு போடுறோம். ஓட்டு போட்டு நம்ம தேர்ந்தெடுக்கிறோம், சட்டமன்ற உறுப்பினராகவோ தேர்ந்தெடுக்கிறோம். நம்ம இப்போ நிறைய கட்சிகள் இருக்குது. லோக்கல் பார்ட்டிஸ் இருக்குது, நேஷனல் பார்ட்டி இருக்குது. லோக்கல் பார்ட்டி பார்த்தீங்கன்னா டிஎம்கே, ஏடிஎம்கே, நேஷனல் பார்ட்டி காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், அந்த மாதிரி நிறைய கட்சிகள் இருக்குது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்குது, அந்த மாதிரி நிறைய கட்சிகள் இருக்கிறது. எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஸோ நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருந்தும் ஒரு எலெக்ஷன் தேர்தல் வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சட்டமன்ற தேர்தல் வரும்போது அந்த சட்டமன்ற தொகுதியில் ஒவ்வொரு இது இருக்கும். இப்போது இந்த மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதி இருக்குது. 234 கான்ஸ்டிடுவன்சிஸ் இருக்குது தமிழ்நாட்டு முழுக்க. 39 மாவட்டம் முழுக்க 234 தொகுதி இருக்கின்றது. ஸோ அதில் தேர்ந்தெடுக்கும் போது என்ன ஆகும்னா, ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் ஒவ்வொரு கான்ஸ்டிடுவன்சி கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு இந்த தொகுதிக்கு இந்த எம்எல்ஏ, இந்த தொகுதி இந்த எம்எல்ஏ, 234 தொகுதி ஃபுல்லாக அவங்க ஒவ்வொரு கட்சி மூலியமாக இவ்வளோ சீட்டுக்கும் தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ நம்ம ஓட்டு போடுறோம், ஆனால் நம்ம அந்த ஓட்டோட வேல்யூ என்னன்னு நம்மளுக்கு தெரியல. ஏதோ ஒரு நம்ம ஓட்டை போடுறோம் அப்படி பண்ணுறோம், இல்லை கரெக்டான எம்எல்ஏஸ்களை நம்ம தொகுதிக்கான எம்எல்ஏஸ்களை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா, அப்போ தான் நம்ம 5 வருஷம் அவங்க நம்மளுக்கு எதாவது பண்ணுவாங்களா, எல்லாரும் நம்பிக்கையோட தான் ஓட்டு போடுவீங்க. சரி, நம்ம இவங்களுக்கு போட்டால் பண்ணுவாங்க, லாஸ்ட் டைம் இந்த கட்சி மூலிமா இந்த எம்எல்ஏ ஜெயிச்சாங்க, ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் இந்த கட்சியில் இருக்கிற ஆளுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுத்தோன்னா அவங்க செய்வாங்களான்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு முதலாவது காரியம் என்ன அப்படின்னா, ஒரு எம்எல்ஏவை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க, எப்படி அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு எம்எல்ஏக்கு எப்படி நாமினேஷன் போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அவங்க ஒரு மேஜராக இருக்கணும். 18 வயசுக்கு மேலே இருக்கணும். அவங்க 18 வயசுக்கு மேலே, மினிமம் ஏஜ் 25, அதான் 18 வயசுக்கு மேலே இருக்கணும். அவங்க அப்படி இருந்தாங்கன்னா அவங்கள கண்டிப்பாக நம்ம ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஒரு நாமினேஷன் போடலாம். ஸோ நாமினேஷன் போட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க இது அஃபிடவிட்லாம் கொடுக்கணும். அவங்க மேலே ஏதாவது கேஸ் இருக்குதா, ஏதாவது ப்ரீவியஸ் எதனா ஒரு பேட் ஆன்டிசிடென்ட் இருக்கா, இல்லை ப்ரீவியஸாக ஏதாவது அவங்க மேலே ஹிஸ்ட்ரி இருக்குதா, அவங்க கிரிமினல் ரெக்கார்டு இருக்கா, ஹிஸ்ட்ரி ஷீட்டரா, ஏதாவது ஒரு கேஸ் இருக்கா, இல்லைன்னு சொல்லி கொடுக்கணும். என் மேலே எந்த வழக்கம் கிடையாது, நான் கிளியர் ரெக்கார்டில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அஃபிடவிட் கொடுக்கணும், சைன் பண்ணி நோட்டரைஸ் பண்ணி கொடுக்கணும் கவர்மெண்ட்டில். ஸோ அந்த லீகல் ப்ரொசீஜர் எலெக்ஷன் கமிஷன், ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் மூலிமா என்ன நடக்குதோ, ஏன்னா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் எம்எல்ஏஸ்களுக்கு, இதுவே எம்பின்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. அந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் எம்பி, லோக்சபா, ராஜ்யசபா பார்க்குது. இதுவே ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருங்கிறது ஸ்டேட்டில் இருக்கிற எலெக்ஷன் கமிஷன் தான் அது முடிவு பண்ணோம். நேஷ்னல் இது சென்ட்ரல் லெவல் எலெக்ஷன் கமிஷன் பார்த்தீங்கன்னா எம்பிஸ்க்கு வரும், ஸ்டேட்டுக்கு எம்எல்ஏ. ஸோ 734 தொகுதி, அந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தொகுதிகள் மாறும். இப்போ தமிழ்நாட்டில் 734 இருக்குதுன்னா வேறு மாநிலத்துக்கு கம்மியாக இருக்கலாம், அதிகமாக இருக்கலாம். ஸோ அது மாதிரி ஃப்ளக்சுவேட் ஆகும். சில இடத்துல தொகுதி அதிகமாக இருக்கும், கம்மியாக இருக்கும். ஸோ ஒரு 18 வயசுக்கு மேலே இருக்காங்கன்னா அவங்க நாமினேஷன் போடலாம். போட்டு இண்டிபெண்டாக நிற்பாங்க, எந்த ஒரு சின்னம் இல்லாமல் இண்டிபெண்டாக நிற்பாங்க. சில பேர் கட்சியில் இருந்து அதில் சீட் வாங்கி நிற்பாங்க. ஸோ அந்த மாதிரி பல மோட்ஸ் இருக்குது, பல வகைகள் இருக்குது.
இப்போ ஒரு எம்எல்ஏக்கு நீங்கள் ஓட்டு போடுறீங்க, எலெக்ஷன் வருது, ஜெயிச்சிடுறாங்க. ஜெயிச்சிட்டு பிறகு அந்த ஆட்சியில் வராங்க, அந்த ரூலிங்கில் வராங்க வச்சுங்களேன். இப்போ ஒரு தொகுதியில் அந்த எம்எல்ஏ சார்ஜ் எடுக்கிறாரு அப்படின்னா அந்த தொகுதி முழுக்க பார்த்துக்கணும். அந்த இப்போ இந்த தொகுதியில் 100 தெருக்கள் இருக்கலாம், 200 தெருக்கள் இருக்கலாம். ஸோ அவங்க லிமிட்டில் என்ன கவர் ஆகுதோ எல்லாம் இருக்குது. ஸோ உங்களுடைய வார்ட்லேயோ உங்களுடைய இதுலேயோ தெருவுலையோ ஏதாவது இந்த ஏரியா அந்த கான்ஸ்டிட்யூன்சியில் எந்த பிரச்சனை இருந்தாலுமே சரி, எனி இஷ்யூ, ஏதோ ஒரு ரோட்டில் வந்து ஒரு ரோடு சரியில்லை, நம்ம டேக்ஸ் கட்டுறோம், இல்லை ஒரு ஸ்கூல் கட்டி கொடுக்கணும், இல்லை ஒரு பிரிட்ஜு கட்டி கொடுக்கணும், இல்லை ஒரு பேசிக் நீட்ஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும், அது மாதிரி இல்லை, மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க, ஒரு பொதுநல பிரச்சனை வருது, ஒரு பொது பிரச்சனை, ஒரு காமன் இஷ்யூ வருது, ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் வருது அப்படின்னா நம்ம வந்து நம்ம லோக்கல் எம்எல்ஏ வரையே நம்ம ஒரு மனு கொடுத்தோம்னா அவங்க நம்மளுக்கு பண்ணி கொடுக்கணும். ஏன்னா பப்ளிக் வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு எம்எல்ஏஸ்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 3 கோடி அரசாங்கம் ஒதுக்குது. அதுக்கு கவர்மெண்ட் ஆர்டர் இருக்குது. 3 கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க. 5 வருஷத்துக்கு 15 கோடி ஒதுக்குறாங்க கவர்மெண்ட், நம்மளுடைய மாநில அரசு வந்து அவங்களுக்கு ஒதுக்குது. அந்த 15 கோடியில் பார்த்தீங்கன்னா அந்த கான்ஸ்டிட்யூஷன் டெவலப்மெண்ட்காக அந்த எம்எல்ஏஸ்கள் என்னென்ன பண்ணுறாங்க என்பதை நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்ம போய் பெட்டிஷன் கொடுக்குறோன்னா அவங்க பேக்கெட்டில் இருக்கிற காசை வச்சு நமக்கு யாரும் ஹெல்ப் பண்ணல. அரசாங்கத்துடைய காசு, அந்த தொகுதியோட டெவலப்மெண்ட்காக தான் அரசாங்கம் காசு ஒதுக்குது. ஆனால் கரெக்டாக அந்த காசு பிரயோஜனமாக பயன்படுதா, நம்ம கொடுக்குற மனோக்களை எடுத்து உண்மையாக நம்மளுக்கு நீதி செய்கிறாங்களா, நம்ம பேசிக்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணுறாங்களா என்பதை நம்ம அது ஆராய்ந்து சோதித்து பார்க்கணும். ஓட்டு போட்டுடுறோம், சில பேர் வந்துடுறாங்க, சில பேர் செய்கிறாங்க, சில பேர் செய்ய மாட்டாங்க, அஜாக்கிரதையாக இருப்பாங்க. ஸோ எம்எல்ஏவோட ரோல்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி, டியூட்டிஸ் என்ன அப்படின்னா, அவங்களுடைய பவர் என்ன அப்படின்னா, சட்டசபையில் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 500 அது இருக்கலாம். ஒரு லெகிஸ்லேச்சர் இருக்குது அப்படின்னா அந்த லெகிஸ்லேட்டிவ் மேக்கிங் லா, கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டமில் 4 பாயிண்ட் இருக்குது. லெகிஸ்லேட்டிவ், லா என்ஃபோர்ஸ்மெண்ட், ஜுடிஷியரி, கரெக்ஷன். லெகிஸ்லேட்டிவ் என்பது மேக்கிங் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னா அந்த லாவை மேக் பண்ணிட்டாங்க, அந்த எக்ஸிக்யூஷன் அத்தாரிட்டி தான் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி. அதுக்கப்புறம் ஜுடிஷியரி, போலீஸ் எஃப்ஐஆர் போடுறாங்க, அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு அனுப்புகிறாங்க, அதுக்கப்புறம் கரெக்ஷன் வித் ஜெயில். ஸோ இது சிஜேஎஸோட ப்ரொசீஜர், 4 முக்கியமான பாயிண்ட். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேக்கிங் லா. அந்த மேக்கிங் லாவில் தான் யார் வராங்க, எம்எல்ஏஸ் வராங்க. ஸ்டேட் லெவலில் எம்எல்ஏஸ், சென்ட்ரல் லெவலில் ஒரு லா பாஸ் பண்ணோன்னா எம்பி, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், லோக்சபா, ராஜ்யசபா. ஸ்டேட் லெவலில் ஒரு ஆக்ட் கொண்டு வரணும் அப்படின்னா எம்எல்ஏஸ்கள் பேசி அதை மெஜாரிட்டி கொடுத்து கவர்னர்கிட்ட சைன் வாங்கி டிஸ்கஸ் பண்ணி அதை வந்து நியூஸ் பேப்பரில் போட்டு ஆன்லைனில் போட்டு பல இடத்துல பப்ளிகேஷன் பண்ணிவிட்டு பப்ளிக் கிட்ட ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கா, அந்த சட்டங்கள் கொண்டு வந்த ஏதாவது பிரச்சனை வருமா வராதா, இது பப்ளிக்கு ஒத்து போகுமா போகாதா, இது வந்து நடைமுறையில் கொண்டு வந்தால் இது வந்து சரிப்பட்டு வருமா, தியரிட்டிக்கலாக ஓகே திங்க் பண்ணுறோம் அது ஓகே, ப்ராக்டிக்கலாக அது ஒர்க் அவுட் ஆகுமா, அந்த விஷயங்கள் பார்க்கணும். ஸோ அப்புறம் என்ன பண்ணால் கவர்னர் சைன் பண்ணாதான் அந்த ஆக்ட், அந்த பில்லு வந்து ஆக்டாக மாறும். ஏன்னா பில் ரெடி பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் அது ஆக்டாக மாறணும். கவர்னர் எப்போ கையெழுத்து போடுறாரோ அப்போ தான் அது ஆக்டாக மாறும். அதுக்கு அவங்களுக்கு இருக்கிற பவர் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் உட்காந்து பேசி சட்டசபையில் பேசி ஒரு தீர்மானம் கொண்டு பண்ணலாம். இது எம்எல்ஏஸ் கூடிய பவர்ஸ், அவங்களுடைய ரோல்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபங்க்ஷன்ஸ். அவங்க தொகுதி மக்கள் ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை பெட்டிஷன் கொடுக்குறாங்க, கண்டிப்பாக அதை வந்து அவங்க பண்ணணும். இது நான் வந்து இப்படி சொல்லலை, ஏதோ ஒரு அடிதடி ஆயிடுச்சு, ஒரு பெண்கள் பிரச்சனை, ஏமாத்திட்டாங்க, சீட்டிங் பண்ணிட்டாங்க, இது போலீஸ் நாங்கள் எம்எல்ஏ கிட்ட போனோம், அந்த விஷயம் நான் சொல்லலை. தெளிவாக கேட்டுக்கோங்க நண்பர்களே. எம்எல்ஏஸ்க்கான என்ன வேலை இருக்குது அந்த தொகுதியில், எம்எல்ஏக்கு என்ன டியூட்டி ரோல்ஸ் பவர் இருக்குது அப்படின்னா, அந்த தொகுதியோட டெவலப்மெண்ட்டு, அங்கே ஸ்கூல் கிடையாது, ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு பிரச்சனை, வசதி இல்லை, அல்ல ப்ரைவேட் ஸ்கூலில் ஒரு வசதி கிடையாது, எல்லாமே வந்து நிறைய ஒரு நம்மளுக்கு வந்து நிறைய லேக் ஆகுது வச்சுங்களேன். நம்மளுடைய நீட்ஸ் நிறைய லேக் ஆகுது, பேசிக் நீட்ஸ் நம்மளுக்கு லேக் ஆகுது அப்படின்னா லேக் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுக்க மாட்டாங்க. இல்லை பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் ஸ்டோரேஜ், நம்மக்கிட்ட இந்த லேக் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ், அந்த ஃபெசிலிட்டி இல்லை. ஸோ ஒரு குறைபாடுகள், பொதுமக்கள் பொது பிரச்சனையை அனுபவிக்கிற பொதுமக்களுடைய பிரச்சனைகள் எம்எல்ஏஸ் கிட்ட கொடுக்கலாம். உங்கள் ப்ரைவேட் பிரச்சனை நீங்கள் கொண்டு போனீங்கன்னா அது நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போய் தான் கொடுக்கணும். ஒரு சீட்டிங் கேஸோ, ஒரு குடும்ப பிரச்சனையோ, ஏதாவது ஒரு வைலன்ஸு, ஒரு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ, ஒரு கிரிமினல் ஆக்ட், அதெல்லாம் வந்து காவல்துறை இருக்குது. எம்எல்ஏஸ் கூடிய என்ன ஒர்க் இருக்குதோ அவங்களுக்கு அந்த ஒர்க் தான் நீங்கள் கொடுக்கணும். அதுக்காக தான் மனு கொடுக்கணும்.
எம்எல்ஏ வந்து நான் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது. ஏன்னா அதுக்கு தான் அவங்க அந்த பொசிஷனில் உட்காந்துருக்காங்க. அண்டர் ஆர்டிகல் 158 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லுது மெம்பர் ஆஃப் லெகிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அதில் வந்து சட்ட ஸ்பீக்கர் இருப்பாங்க, சபாநாயகர் ஸ்பீக்கர் இருப்பாங்க, எம்எல்ஏஸ்கள் இருப்பாங்க, கவர்னர் இருப்பாங்க, முதலமைச்சர் இருப்பாங்க, ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் லீடர்ஸ் இருப்பாங்க. ஸோ எல்லாருமே அங்கே இருந்து நான் உங்களுக்கு பேசுகிறது, அங்கே ஹெல்ப் பண்ணுறது, டிபேட் பண்ணுறது, ஸோ எல்லாமே நடக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ அப்படின்னா என்னன்னு சொல்லி இந்த வீடியோஸில் நான் விவரமாக சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.